யாரது? ஏகாம்பரம் அவர் அருகில் சென்றார். மிஸ்டர் ஏகாம்பரம். எஸ், நான் தான் என்பவருக்கு நெற்றி முடிச்சிட்டது. இவரை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே. சார், என் பேர் கோபாலன். நான் ஃபாதர் சாலமன் கிட்ட இருந்து. சார், உங்களை இதற்கு முன்னாடி சந்திச்சிருக்கனே என்றார் அவர் முகத்தை ஆராய்ந்தபடி. நானும் உங்களை ஏற்கனவே சந்திச்சிருக்கேன், ஆனால் எங்கேன்னு தான் தெரியல. கோபாலனுக்கு நினைவிற்கு வந்துவிட்டது. சார், நீங்க ஏகாம்பரம் தானே? கல்லிடைக்குறிச்சி ஏகாம்பரம்? அட ஆமா சார், எனக்கு தெரியலையா? செங்கல்பட்டு கோபாலன், உங்க பொண்ணு சுசிலாவை. மை காட், அந்த கோபாலனா நீங்க? ஆள் அடையாளமே தெரியலையே சார். உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா? ஏகாம்பரம் அவர் கையை பற்றி சோஃபாவில் அமர வைத்தார். கோபாலன் நிலைக்குலைந்து போனார். நாம் ஒரு கணக்கு போட்டால் கடவுள் எவ்வளவு அழகா ஒரு கணக்கு போட்டு இருக்கிறார். இவர் பெற்ற பெண்ணை உயிரோடு இருக்கும் போதே இறந்துவிட்டாள் என்று பொய் சொன்னேன். ஆனால் கடவுள் இன்று அந்த குழந்தையை பெற்றவளிடமே அல்லவா சேர்த்து வைத்திருக்கிறான். ரேகா எங்கே? சுற்றிலும் கண்களை ஓடவிட்டார். சார், ரேகா எங்கே? அவர் ரேகாவை பற்றி கேட்டதும் அனைவர் முகத்திலும் அதிர்ச்சி. ரேகாவா? நீங்க ஏன் அவளை பத்தி கேட்குறீங்க? சார், என்னைய மன்னிச்சிடுங்க, இந்த பாவிய மன்னிச்சிடுங்க என்று துண்டால் வாயை பொத்தி கொண்டு அழ ஆரம்பித்தார். அனைவருக்கும் வியப்பு கூடியது. என்ன சார் சொல்றீங்க? எதுக்காக அழுறீங்க? கோபாலன் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார். எனக்கு மன்னிப்பே இல்லை சார். உங்க பொண்ணு சுசிலா உயிரோடு இருக்கும்போதே செத்து போயிட்டான்னு அநியாயமா பொய் சொன்ன பாவினா. என்னது? என் பொண்ணு சுசிலா உயிரோட இருக்காளா? நிஜமா தான் சொல்றீங்களா? இப்ப எங்க இருக்கா? அனைவருக்கும் புது ரத்தம் பாய்ந்தது. ஆமாங்க, சுசிலா இன்னும் உயிரோட தான் இருக்கா. அதுவும் உங்களோட இங்க தான் இருக்கிறா. என்ன சொல்றீங்க? இங்கே வா. எங்களுடையா? எங்க? உங்க பொண்ணு சுசிலா. என் பொண்ணா வளர்த்தப்ப பேரை ரேகான்னு மாத்திட்டேன். என்ன? ஆமாங்க, நடந்ததெல்லாம் ஒன்று விடாம சொல்றேன். கோபாலன் எல்லாவற்றையும் சொன்னார். அன்னை தெரசா மகளிர் காப்பகத்தை நோக்கி 3 கார்கள் சென்றன. ஃபாதர் சாலமனின் போனில் தொடர்பு கொண்டபோது ரேகா அங்கு வந்திருப்பது தெரிந்ததும் அனைவரும் புறப்பட்டனர். ஒரு காரில் ஏகாம்பரம் குடும்பத்தினர் அனைவரும் இருந்தனர். அம்பிகா அழுது கொண்டே வந்தாள். என் குழந்தைன்னு தெரியாம எப்படியெல்லாம் பேசிட்டேன் கடவுளே. அவளை நான் தானே ரொம்ப மோசமா பேசிட்டேன் அம்பிகா. என் தங்கையை இந்த கையால தானே அடிச்சு விரட்டினேன். வேதனையுடன் கையை ஓங்கி கார் கதவில் அடிச்சான் தினேஷ். நாம யாரு வேணுமுன்னே அவளை திட்டலையே. வருத்தப்படாதீங்க, கனகா ஆறுதலாய் சொன்னாள். இல்லை, நான் தான் அக்காவை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். விக்கி அழுதாள் சுபத்ரா. இன்னொரு காரில் திரிவேங்கடம் குடும்பத்தினர் பயணித்தனர். அரவிந்த் தான் காரை ஓட்டினார். ரேகா, கடவுளால் கூட நம்மை பிரிக்க முடியாது, இனி யாராலும் நம்மை பிரிக்க முடியாது. உற்சாகமாய் காரை ஓட்டி கொண்டிருந்தான். அடுத்த காரில் கோபாலன் நம்பிக்கையெல்லாம் இழந்து சோர்ந்து காணப்பட்டார். புஷ்பா, ரேகா நமக்கு மறுபடியும் கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. சுற்றி அனைவரும் அமர்ந்திருக்க நடுவில் ரேகா அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் என்றும் இல்லாத நிம்மதி இப்போது குடிக்கொண்டிருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அனாதை அல்ல. எனக்கு அப்பா, அம்மா, அண்ணா, தங்கச்சின்னு பாரம்பரியமான குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுசி, என் வாயால உன்னை கண்டபடி திட்டிடம்மா. அம்பிகா அழ ஆரம்பித்தாள். அடடா, நான் தான் சொன்னேனே அதை பத்தி பேசக்கூடாது. போன நிமிஷம் வர நடந்த கசப்பையெல்லாம் மறந்துடுங்கன்னு ரேகா செல்லம்மா அதட்டினாள். நீயும் ஏகாம்பரத்தோட பொண்ணுதான்னு தெரிஞ்சிட்ட பிறகு அரவிந்த் விருப்பப்படி உன்னை அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ரேகா என்றார் திருவேங்கடம். சுபத்ராவை தவிர அனைவர் முகத்திலும் சந்தோஷமே. சாரி, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லை என்றாள் ரேகா. ரேகா தேல் கொட்டியது போல் இருந்தது அந்த வார்த்தை அரவிந்துக்கு. ரேகா அவன் முகம் பார்த்து பேச இதயம் வலித்தது. அந்த வலியை முகத்தில் காட்டாதபடி சிரமப்பட்டு மறைத்தாள். உங்களுக்கும் எனக்கும் சரிவர அறிமுகம் கூட இல்லாத நிலையில் நமக்குள் காதல் கல்யாணம்ங்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது. எனக்கு அப்படிப்பட்ட எண்ணம்லாம் இல்லை. சுபியை உங்களுக்கு பல வருஷங்களாக தெரியும். உங்கள் மேல் அவளுக்கு நிறைய அன்பிருக்கு. தன்னுடைய உயிரே மாய்ச்சி கொள்கிற அளவுக்கு காதல் இருக்கு. இந்த உலகத்தில் என் தங்கச்சியை விட நல்ல மனைவி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்க மாட்டா. ரேகா, என் மேல் உங்களுக்கு அன்பு இருப்பது நிஜம்னா அந்த அன்புக்கு மரியாதை கொடுத்து என் வேண்டுகோளுக்கு செவி சாய்ப்பீங்கன்னு நம்புறேன் என்றால் வெடித்து கொண்டு வந்த அழுகையை கட்டுப்படுத்தி. சுபத்ராவுக்குள் குப்பென ரோஜா மலர்ந்தது. அக்காவை நன்றியுடன் நோக்கினாள். சரி, மீதியை வீட்டில் போய் பேசிக்கலாம், புறப்படலாம் வா என்று ரேகாவின் கையை பற்றினாள் அம்பிகா. எந்த வீட்டுக்குமா? நம்ம வீட்டுக்கு தான். சாரிம்மா, என் வீடு அது அல்ல. சுசிலா, இந்த பேரு கூட என்னுடையதல்ல. என்னடி சொல்ற? அம்பிகா பயத்துடன் மகளை பார்த்தாள்.
என்னை பெத்தது நீங்களா இருக்கலாம், சொல்லி காட்டுறேன்னு தயவு பண்ணி தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க அடிச்சிருந்தா கூட வலியோட மறைஞ்சிருக்கலாம், ஆனா சூடு போட்டிருக்கீங்க, அந்த தழும்பு மறையலம்மா. சுசிலா, காக்கை கூட தன் குஞ்சுகளை கஷ்டப்பட்டு காப்பாத்துது. ரோட்ல கிடக்கிற அனாதை குழந்தைகளை கூட சோத்துக்கு வக்கிலன்னா கூட எடுத்து வளர்க்கிற எத்தனையோ ஏழைகள் இருக்கவே செய்கிறாங்க. ஆனா உங்க பண தேவைக்காக என்ன வித்துட்டீங்களப்பா. அந்த வடு மறையலப்பா. உங்களை உங்க அப்பா இதே மாதிரி பணத்துக்கு வித்திருந்தா உங்க மனசு என்ன பாடுபடும். கண்ணே, என்னை மன்னிச்சிடுமா. அப்பா தெரிஞ்சோ தெரியாமல செஞ்ச தப்புமா அது. ஏகாம்பரம் மகளின் கையை பற்றி கெஞ்சினார். பணத்தை கொடுத்து வாங்கின குழந்தையை இந்த அப்பா நல்லாவே வளர்த்தார், நல்ல கல்வியை கொடுத்தார். பெத்த குழந்தையை விலைக்கு விற்கிறப்ப வாங்கின குழந்தையை அனாதைன்னு சொல்லி ஆசிரமத்தில் சேர்த்தது பெரிய தப்பா எனக்கு தெரியலப்பா. கோபாலன் தலை நிமிர்ந்து பார்த்தார். ஏகாம்பரம் தலை கவிழ்த்தார். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா. உங்களுக்காவது ஒரு பிள்ளை, பொண்ணு, மருமகள், பேர குழந்தைன்னு உண்டு. ஆனால் இந்த அப்பாவுக்கு அம்மாவை தவிர வேற யாருமே இல்லைம்மா. 2 தங்கச்சிகளும் இறந்து போயிட்டாங்க. பொண்ணுங்களை இழந்த ஒரு தாயோட மன வேதனை உனக்கு நல்லாவே தெரியுமல்லவா. இப்போதாம்மா என்னோட அன்பு இவங்களுக்கு அவசியம் தேவை. சுசிலா, அம்பிகாவின் கண்கள் கலங்கியது. அழக்கூடாதுமா. சுசிலா ரேகாவாயிட்டம்மா. அவளால் மறுபடியும் சுசிலாவை ஆக முடியாது. சுசி, என்ன முடிவு இது? தினேஷ் தங்கையின் தலையை ஆறுதலாய் வருடினான். நிதானமாக யோசிச்சு பாருங்கண்ணா, நான் எடுத்த முடிவுல உள்ள நியாயம் புரியும். நான் இனி உன்கிட்ட சண்டை போட மாட்டேன்க்கா, ப்ளீஸ் எங்களோட வந்துடேன் என்றால் கெஞ்சலாக சுபத்ரா. நான் எங்க போயிட போறேன்? இதோ இருக்கிற செங்கல்பட்டுக்கு தானே. வாரத்துக்கு ஒரு முறை வந்து பார்க்க மாட்டேன்னா என்ன? ஏம்மா, பெத்தவங்களை விட உனக்கு வளர்த்தவங்க தான் முக்கியமாக போயிட்டாங்களா? இந்த தாயோட கண்ணீர் உன்னே கரைக்கலையா சுசிலா? ரேகா அம்பிகாவின் கைகளை பற்றி கன்னத்தில் வைத்து அழுத்தி கொண்டாள். அம்மா, நீ என்ன தப்பாக புரிஞ்சிக்க. நான் காயப்பட்டிருக்கிறேன், அது நிஜம். ஆனால் அதுக்காக பழி வாங்குறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, அது தப்புமா. விவரம் புரியறதுக்கு முன்னாடியே உங்களை விட்டு நான் பிரிஞ்சாச்சு. எனக்கு விவரம் புரிகிறப்ப என் அப்பா அம்மாவாக இருந்தது இவங்க தானே. சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் இந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டேன். நன்றி மறக்கக்கூடாது இல்லையா? 7 வருஷமா அன்பை கொட்டி வளர்த்ததை மட்டும் மறக்காம மற்றதெல்லாம் மறந்துட்டேன். ஃபாதர் எங்களை நல்ல விதமாக வளர்த்தார். உரிமைக்காக போராடுவதை விட விசுவாசத்திற்காக போராடணும்னு சொல்லி சொல்லி வளர்த்தார். அது என் ரத்தத்தில் கலந்துருச்சுமா. உதாசீனங்கிறது மனசுக்கு எவ்வளோ வேதனையை தருங்கிறது நான் சின்ன வயசுலேயே அனுபவிச்சிட்டேன். அந்த வேதனையை சுபி அனுபவிக்க கூடாது. நிச்சயதார்த்தம் வரை வந்துட்ட ஒரு கல்யாணம் நின்று போனால் அந்த பொண்ணோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். எல்லாம் இப்போ நல்லபடி முடிந்தாலும் என்னை பார்க்கும் போதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் அக்காதானே என்கிற வேதனை சுபிக்கு ஏற்படும். ஏன்னா நானும் பொண்ணு தானே. சுபியோட மனசு எனக்கு புரியும். அப்படியொரு தர்ம சங்கடம் என்னால் ஏற்பட வேண்டாம். நமக்குள்ள ஒரு மரியாதையான இடைவெளி இருக்கிறது நல்லது. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி சீரு சிறப்புமா வாழ வைக்கிற கடமை எங்களுக்கு இருக்கு சுசிலா. குரல் நைந்து போய் வந்தது ஏகாம்பரத்திற்கு. அந்த கடமை இவருக்கும் இருக்கு. இந்த விஷயத்துல நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவீங்கன்னு நம்பிக்கை எனக்கு உண்டு. இதிலே எனக்குன்னு தனிப்பட்ட எந்த விருப்ப வெறுப்போ இடம் இல்லை. நீங்க யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவர் கையால மாலை வாங்கிக்க தயாராயிருக்கேன். தயவு செய்து என்னை இந்த அப்பாவோட போக அனுமதிங்கப்பா. ஏகாம்பரம் செய்வதறியாது கண் கலங்க கோபாலன் உச்சி மகிழ்ச்சியோடு ரேகாவின் தலையில் முத்தமிட்டார். என் பொண்ணு மறுபடியும் எனக்கு கிடைச்சிட்டா. சிறு நேரம் கனத்த மௌனம் அங்கே நிலவியது. கார் செங்கல்பட்டு நோக்கி செல்ல தயாராக இருந்தது. சுபியோட கல்யாணத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்துடுவேன். என் தங்கை கல்யாணத்துக்கு நான் தான் ஓடியாடி வேலை செய்வேன். சிரித்தபடி சொன்னாலும் ரேகா அரவிந்தனின் முகத்தை பார்ப்பதை தவிர்த்தாள். அவன் முகத்தை பார்த்தால் எங்கேயோ தான் உடைந்து விடுவோமே என்று பயமாயிருந்தது. அரவிந்த், என் இதயத்திலும் உங்களுக்கு இடம் இருந்தது. நான் அனாதை என்ற காரணத்திற்காக என் காதலை வெளிப்படுத்த தயங்கினேன். இப்போது என் சுற்றத்தாருக்காக என்னை மனசுக்குள்ளேயே சமாதி கட்டிவிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அரவிந்த். துளிர்ந்த கண்ணீரை சிரமப்பட்டு உள்ளிழுத்து கொண்டாள். காதலை போலவே. சுசி, நீ ரேகாவா இருந்தாலும் எப்பவும் எங்களுக்கு சுசிலாதான். எங்க பொண்ணு உயிரோட இருக்கிறான்னு சந்தோஷம் போதும். அப்பப்ப அந்த அப்பாவையும் அம்மாவையும் வந்து பார்த்துடுமா. என்னப்பா நீங்க மறந்துடுவேனா? நான் அந்த பூமியில கால் பதிக்க காரணமா இருந்த பிரம்மா நீங்க தானே. அடிக்கடி வருவேன்பா. அம்மா வரட்டுமா? சுபி வரட்டுமா? சமத்தாயிரு. அண்ணா அண்ணி வர்றேன் என்றவள் அரவிந்திடம் கண்களால் விடைபெற்றாள். கார் புறப்பட்டது. 17 வருடத்திற்கு முன்பு கதறி அழுதபடி சென்ற சுசிலா இன்று கைகூப்பி விடை பெற்றாள். தங்கையை காப்பாற்ற உருண்டு புரண்டு அழுத தினேஷ் ரேகாவாய் மாறிய தங்கையை நெருங்க முடியாமல் கையாளாதவனாய் நெஞ்சு பொறுக்க நின்றிருந்தான்.
புழுதியை கிளப்பிக்கொண்டு கார் புறப்பட்டது. புழுதி படலத்தில் கார் நின்றிருந்தவர்களின் கண்களிலிருந்து மறைந்தது. காரின் சீட்டில் சாய்ந்து கொண்ட ரேகாவின் கண்களில் தன்னை மீறி கண்ணீர் வெளிப்பட்டது. தன்னை பெற்றவர்கள் மீது பாசம் இல்லாமல் இல்லை. ரேகாவை பொறுத்தவரை விழி இரண்டானாலும் பார்வை ஒன்றுதான். அப்பா சீக்கிரம் போங்க, அம்மா காத்திருப்பாங்க என்றாள். கோபாலனுக்குள் புதிய இரத்தம் பாய காரின் வேகத்தை உற்சாகமாக அதிகப்படுத்தினார். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்புகிறேன். இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கதை வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த கதையில் பார்க்கலாம். பாய்.